ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மேகி தான் செய்ய போகிறோம். விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாமா? வாங்க. போதுமான அளவு ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் காய்ஸ். ஒரு 1 ஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறமா அதில் ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றிக்கலாம். நானும் எங்கள் அண்ணன் தான் சேர்ந்து செய்கிறோம். எங்கள் அண்ணன் விறகு பற்ற வச்சிட்ருக்கான். நான் மட்டும்தான் செய்கிறேன், எங்கள் அம்மா சொல்ல. அதுக்கப்புறமா அது கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் மேகி மசாலா போட்டுக்கலாம். 2 பாக்கெட் இருக்கும், அது எல்லாத்தையும் போட்டுடலாம். மேகி பவுட்ரு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேகி நம்ம போட்டுக்கலாம். எப்படி வேணால் போடலாம், நான் இப்படி போடுறேன், கை உள்ள விழுந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு. 2 பாக்கெட்டையும் உடச்சி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இன்னும் அவ்வளோதான், அது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். நல்லா அது கொதிக்க விடணும். அவ்வளோதான், கொதிச்சிட்ருக்கு, நல்லா ரெடியாக போகுது. ஜாலியாக இருக்குது, நம்ம எப்போ சாப்பிட போகிறோன்ட்டு இருக்குது. அவ்வளோதான், எனக்கு கொஞ்சம் நேரம் தான் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. இன்னும் தண்ணி தான் சுண்டணும். தண்ணி மட்டும் சுண்டிடுச்சுன்னா நம்ம எடுத்து சாப்பிட்றலாம். சூடாக இருக்கும், அது ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். வந்துடுச்சு. இப்போ நம்ம தட்டில் மாற்றி சாப்பிட போகிறோம். அவ்வளோதான், செம்மையாக இருந்தது சாப்பிடும்போது. விறகடுப்பில் செஞ்சு சாப்பிட்டது நல்லா தான் இருந்தது. பார்த்திங்களா எப்படி சாப்பிட்றேன்னு? நல்லா இருந்தது. ஓகே கைஸ், பாய் பாய்.